ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சனில். நீங்கள் வந்து கோவில் புளியோதரை சுவையில் நம்ம வீட்டிலே செய்யலாம். வாங்க, என் ஒய்ஃபு தான் செய்துட்ருக்குறாங்க. ஒரு வானலி எடுத்துகிட்டு அதில் வந்து தனியா வந்து ஒரு கப்பு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன், வரமிளகாய் வந்து ஒரு 5. இந்த உப்பில் போட்டு வறுத்தோம்னா கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். வறுத்து என்ன பண்ணணும், இந்த மிக்சியில் நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு எண்ணெயில் என்ன பண்ணணும், வேர்க்கடலை 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது வந்து நம்ம புளியோதரை சேர்க்கறதுக்காக அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், அதில் வந்து கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வரமிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ கறிவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுக்கிற புளி கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அதை இந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற தனியா, வெந்தயம், வரமிளகாயை பொடி என்ன பண்ணோம் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கலவையில் என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுக்கிற சாதத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கிற வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா கோவில் டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே நம்ம அந்த புளியோதரையை செய்யலாம். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.